நீங்கள் ஆமென் 4ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 22, 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 22, 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. நீங்க அதற்கு முன்பாக 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 34ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தையும் 38வது வசனத்தையும் வாசிக்கலாம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்போதே அறுப்பிற்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 38வது வசனத்தை வாசிக்கலாம். 38. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிட்டதை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை, நல்லா திரும்ப திரும்ப வாசிங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். இந்த வாக்கு தத்தத்தை எத்தனை பேர் டிக்ளேர், எத்தனை பேர் உரிமை கொண்டாட போறோம்? எத்தனை பேர் உரிமை கொண்டாட போறோம்? ஆனா இந்த வாக்கு தத்துவம் இன்னைக்கு எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு தலைகீழா நடக்குது. நீங்க பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா இது யாருக்கு நடக்குதுன்னா உலகத்தானுக்கு நடக்குது. நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறோம்னா உலகத்தானுக்கு கொடுக்குறோம், அந்நியனுக்கு கொடுக்குறோம், வட்டிக்காரங்களுடைய கையில கொடுக்குறோம், நிறைய மருத்துவமனைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். ஐயோ, நம்முடைய வருமானங்கள், நம்முடைய கஷ்டப்பட்ட உழைப்பு யாராருக்கோ போய் சேருது. ஆனா நம்ம நிம்மதியா ஒரு கஞ்சி குடிக்கல, நம்ம நிம்மதியா ஒரு டிராவல் பண்ணல. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாத குறைவு இருந்துட்டே இருக்குது. அவர்கள் சம்பாதிக்கிறது, அவர்கள் கஷ்டப்படுறத அவர்களான அனுபவிக்கவே முடிகிறது இல்லை. என்ன இது ஒரு பெரிய சாபமா மாறிடுச்சு. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் முதல்ல என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இது ஒரு blessing, இது ஒரு ஆசீர்வாதம். நம்பர் 2, இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு லக்காய், கர்த்தர் கிருபையாய், நீங்க பிரயாசப்படாத ஒன்று, நீங்க கஷ்டப்படாத ஒன்று, நீங்க எதிர்பாராக்காத ஒன்று, இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். இது எப்படி நடக்கும்னு நான் கேட்க விரும்பல, ஆனா கர்த்தர் வார்த்தை பொய் உரையாது, அவர் செய்வாரு. ஆமென். உங்களுக்காக ஒரு கடை திறக்கப்படும், உங்களுக்காக ஒரு வீடு திறக்கப்படும், உங்களுக்காக இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு காரியம் அற்புதமா நடக்கும். யாரோ ஒருவர், கண்ணுக்கு தெரியாத ஒருவர், ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுடைய நாலேஜுக்கு வராத ஒருவர், தெரியாத ஒருவர் மூலமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தரதை செய்ய வல்லவர், ஆண்டவரதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். வேதாகம கல்லூரியிலே
படிக்கும்போது எனக்கு சாட்சியிலே ஒரு என்னை அதிர பண்ணின ஒரு சாட்சி என்ன, ரொம்ப ஆண்டவருக்குள்ள வேரூன்ற பண்ணின ஒரு சாட்சி என்ன அப்படின்னா அது மறக்கவே முடியாது. அப்படின்னா இந்த பைபிள் காலேஜில் போய் ஒரு 3 months முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட நான் கொண்டு போன சோப்பு பேஸ்ட்டு இது எல்லாமே காலி ஆயிடுச்சு. இந்த சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்தினார். அப்போ எல்லாமே குறைஞ்சு போய் நான் இந்த பசங்க துணி துவைச்சு முடிச்சுட்டு போன சின்ன சின்ன துண்டெல்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் குளிக்க துவைக்க இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் பேஸ்ட் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ப்ராப்ளம். அதனால ஒவ்வொரு ரூம்லையா ஒவ்வொருத்தரிடத்துலையா ஒவ்வொரு நாளும் காலையில் போய் கடன் வாங்குறது வழக்கம். அப்படியே போய் கொஞ்சம் பேஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு நாள் காலையில் ரொம்ப வருத்தமாகி ப்ரேயருக்கே நான் போகல. 5 மணி ப்ரேயருக்கு போகாமல் உடம்பு நல்லா இல்லைன்னு படுத்துட்டேன். ஏன்னா எனக்கான உடம்பு நல்லா தான் இருக்குது. பட் என்னன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீட்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஊழியத்துக்குன்னு நம்ம வந்தோம், ஒரு பேஸ்ட்டு கூட நமக்கு இல்லை அப்படின்ற ரொம்ப வருத்தத்தில் சரி திரும்பி எழும்பி பக்கத்து ரூமில் போய் ஒருத்தர் இடத்துல போய் கொஞ்சம் பேஸ்ட் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப திட்டாரு. ஏற்கனவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அவர் திட்டுனது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி கீழே அப்படியே போய் பாத்ரூமில் உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்து சத்தம் போட்டு அழுறேன். அழுபோது ஒன்று சொன்னேன், ஆண்டவரே ஊழியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அழைச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எனக்குள்ள ஊழிய அழைப்பு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் பண்ணுறேன், உண்மையாக என்ன ஊழியத்துக்குன்னு நீங்கள் அழைச்சிருந்தா யாரிடத்துலையும் நான் என்னுடைய தேவைக்காக கையேந்துறது மாதிரி மட்டும் வச்சிடாதீங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது. இன்னொருத்தரிடத்துல போய் நான் இந்த பழக்கத்தை ஊர்லேயே கூட நான் பழகினதில்லை. நானே வேலை மோஸ்ட்லி யார்ட்டையுமே எதுவுமே கேட்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்குறதையே நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். அவங்கள்ட்ட கூட கேட்க மாட்டேன். எனக்கு ஏதாவது ஓனா ஒன்று தேவை அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் நானே வேலை செஞ்சு அதை வாங்கலான்னு தான் நினைப்பேனே தவிர இன்னொருத்தரிடத்துல கேட்குற பழக்கமே இருக்காது. ஆனால் அதற்கு பிறகு இப்போ ஜெபம் பண்ணுற அந்த கிருபை மட்டும் எனக்கு தாங்க அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தோளை தட்டுறாரு. அந்த கேம்பஸ் லீடர் உன்னை முன்னாடி கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. முன்னாடி போனால் எனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. அப்போதான் யாருக்குமே எதுவுமே தெரியாது. 50 எதுக்கு பிரதர்ன்னு கேட்டால் கணபதியில் ஒரு சர்ச்சில் ஒரு சாட்சியை சொன்னேன். அங்கே இருக்கிற ஒரு அம்மா எனக்கு ஒரு 50 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த 50 ரூபா எனக்கு கிடச்சிருச்சு. உடனே எனக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஆண்டவரே என் ஜெபத்தை இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கேட்பீங்களா? ஐயோ நான் நினைக்கவே இல்லை. இந்த 50 ரூபாவுக்கு நாளைக்கு நான் பேஸ்ட் வாங்கிடுவேன், நான் எண்ணெய் எல்லாம் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு என் ரூமுக்கு நடந்து போகும்போது அந்த ரூமில் ஒரு பணக்கார பிரதர் இருக்கிறார், எபினேசர். அவங்க அப்பா ஒரு பெரிய பாஸ்டர். அவருக்கு எப்பவுமே எல்லாமே ஸ்டாக்கேஜ் இருக்கும். அவருடைய சோப்பெல்லாம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அது நமக்கு ஆசையாக இருக்கும். அவர் என்னை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி நான் எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க, நான் உங்கள் ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு நிறைய சோப்பு பேஸ்டெல்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். தாராளமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு அட்டை பாக்ஸை தூக்கி என் கையில் வச்சாரு பாருங்க. உள்ள திறந்து பார்த்தா ஒரு பேஸ்ட்டு. அது இன்னிதான் இருக்கு சாட்சி. 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு பேஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பேஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில. எனக்காகவே பண்ணது மாதிரி இருந்துச்சு. அப்போ யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சது, யாரோ ஒருத்தருக்கு கொடுத்த காசு, யாரோ ஒருத்தருக்கு அனுப்புனது, யாரோ ஒருத்தர் பிரயாசப்பட்டது. ஆனா தன் பிள்ளைக்காக ஆண்டவருக்கு செய்ய முடியுமானா பிரதர், இந்த அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. இதுக்கு மேல, இந்த ஜபத்திற்கு மேல, இந்த ஜபத்திற்கு பிற்பாடு உங்க கஷ்டத்தை, உங்க பிரயாசத்தை நீங்க இழக்க மாட்டீங்க. நீங்க கஷ்டப்படுகிறத நீங்க இழக்க மாட்டீங்க. அதற்கு மாறாய் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தாண்டி வரும், தாண்டி வரும். அவரால் பண்ண முடியும், அவரால் செய்ய முடியும். அவர்களை நஷ்டப்படுத்தி நம்ம கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறதையே கர்த்தர் நமக்கு கொடுத்தாலே நம்ம நிறைய பேர் வெற்றியாய் வாழுவோம். யாரோ ஒருத்தருக்காக செஞ்சு வச்ச அப்பத்தையும், யாரோ ஒருத்தருக்காக செஞ்சு வச்சிருக்கிற கரித்துண்டையும் அந்த காக்கா எடுத்துட்டு எலியாவுக்கு கொடுக்குமானால் இந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க, சீக்கிரமா பார்க்க போறீங்க. ஆமென். இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன்,
மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். சொல்லுங்க சொல்லுங்க, இது நடக்கும். உங்க கம்பெனியிலிருந்து ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும். உங்க கம்பெனியிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஆமென், நீங்க நினைத்திராத ஒரு அற்புதம் இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் செய்வாராக. புதிய வருடத்திற்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது ஆமென், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு அறுக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இது நடக்க போகுது. உங்களுக்கு இனாமா கொண்டு வந்து தருவாங்க. உங்களுக்கு ஃப்ரீயா கர்த்தர் கொடுக்க வைப்பார். ஆண்டவர் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்க வைப்பார். அதோடு உங்களுடைய கஷ்டங்கள் மாறுகிற அளவிற்கு ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் காண்பிப்பார். அதற்கு பிறகு நீங்கள் வளருவீர்கள். அதற்கு பிறகு ஒரு உயர்வு உங்களுக்கு வரும். ஆமென் ஆமென். ஆசைப்பட்டு மனசார சிலருடைய இருதயத்தை கர்த்தர் உங்க பக்கமாய் திருப்புவார். சில பெரிய பெரிய நபர்கள் உங்களுக்காக இருதயம் திருப்பப்படுவார்கள். அவர்கள் உங்கள் மேல் ஒரு பட்சமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வாசல்களை இப்படியும் திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு இந்த வசனத்தை இன்னைக்கு தியானிக்கும் போது அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. சரி, எவ்வளோ நல்ல கர்த்தர் எப்படி வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. என்ன வாக்கு! எப்போ நான் இதுவரைக்கும் படித்தது எப்படி படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் கஷ்டப்பட்டது யாரோ ஒருத்தர் பிடிங்கிட்டு போறாங்க. ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டதை எனக்கு நீ ஆசீர்வதிச்சு தந்தா கூட எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு பார்த்தா நீ ஜெபத்தை மாத்து. நீ கஷ்டப்பட்டு இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்குறல்ல, நீ கஷ்டப்பட்டு இன்னொருத்தரை வாழ வைக்கிறல்ல, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அவங்க கையில இருந்து வாங்கி உனக்கு நான் தரமாட்டேனா? கண்டிப்பாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமா இது விசுவாசிக்கிறவர்கள் தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் அவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை. அவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை. ஆமென். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். நீங்கள் பெற்றீர்கள். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நீங்க சம்பாதிப்பீங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் அனுபவிக்க வைப்பார். உங்க அம்மா அப்பா சம்பாதிச்சு உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம இருக்கலாம், ஒண்ணுமே கொடுக்காம இருக்கலாம், எங்களுக்கு எதுவுமே வைக்கல. ஆனா கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிப்பாரு. உங்களோட அந்த வறுமை முடிஞ்சிருச்சு, உங்களோட அந்த குறைவு முடிஞ்சிருச்சு. கர்த்தர் இதற்கு பிறகு உங்க கையை கர்த்தர் பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து, ஆமென், சந்ததியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு இது நடக்கும். இது ஆண்டவரால முடியும். அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை. அவர் நீதி உள்ளவர். அவர் எப்படியும் நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஆண்டவரிடத்துல ஒரு மகள் வருகிறாள். அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து என்ன போடக்கூடாது, நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையிலிருந்து சிந்துறத, மேஜையிலிருந்து சிந்துறத, கீழே விழுகிறத, இந்த துணிக்கைகளை சாப்பிட்டா கூட எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ என்னன்னா, பெரிய ஹோட்டலில் உட்காந்து ஒரு எலும்பு துண்டை கடிச்சு ஒரு சின்ன பீஸை மட்டும் கடிச்சு வச்சு வேஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எது போதும்? மிச்சம் இருக்கிற இறைச்சியே போதுமே. நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? அந்த மாதிரி ஒன்று கேட்குறாங்க. உடனே ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. அப்போ நான் என்னன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் வேஸ்ட் ஆகிறது உங்கள் கையில் குடைச்சாலே போதும். நாமேனே வரமாட்டேங்குது. இன்னொருத்தனது புடிங்கெல்லாம் நமக்கு தர வேண்டாம். எத்தனையோ பேர் வீண் அடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் கொண்டு பிராண்டி ஷாப்பில் போடுறாங்க, எத்தனையோ பேர் கொண்டு அசுத்தத்தில் போடுறாங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி விட்டாலே உங்களுக்கு போதுமானது. அப்படி ஒன்று நடக்கும். இது கர்த்தர் வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை அல்ல. அவர் நினைச்சார்னா இப்படிப்பட்ட ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். யாராவது ஒருத்தர்
வெகு சீக்கிரத்தில் உங்களிடத்துல வந்து, பிரதர் இந்த பொருள் எனக்கு பயன்படாதது போல தெரியுது, ஆனா இது உங்களுக்கு ரொம்ப பயன்படும், தயவா இதை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்க அதுல சந்தோஷப்பட போறீங்க. அப்படி ஒரு மிராக்கிளை கர்த்தர் எனக்கு கிருபையாய் செய்கிற கர்த்தர். ஆமென். நீங்க நகோமியினுடைய வாழ்க்கை வேதத்துல வாசிக்கும் போது, இந்த நகோமியும் அவருடைய மருமகளாகிய ரூத்தும் எந்த நேரத்துல உள்ள என்றாகிறாங்க? எந்த நேரத்துல உள்ள என்றாகிறாங்க? பஞ்ச காலத்துல இல்ல, விதைக்கிற டைம் இல்ல. எப்ப உள்ள என்றாகிறாங்கன்னா, கர்த்தர் அவர்களை என்டர் பண்றதே எப்ப அப்படின்னா அறுப்பு காலத்துல உள்ள என்றாகிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணல? அவங்க நடல்ல, அவங்க நீர் பாய்ச்சல, அவங்க உரம் போடல. ஆனா கரெக்டா இப்ப எங்க போறாங்கன்னா அறுப்பு காலத்துல கரெக்டா உள்ள என்றாகிறாங்க. ஆனா அந்த அம்மா சிந்தினதை பொறுக்கிறதுக்கு தான் உள்ள போனாங்க. ஆனா கர்த்தருடைய திட்டம் அந்த இடத்திற்கு அதிபதியா கர்த்தர் வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. ரூத்துனுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்ய முடியுமானால் உங்களுக்கும் எனக்கும் இந்த அற்புதத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொருத்தர் வேண்டாம் என்று போட்டுட்டு போன அந்த போஸ்டிங் உங்களுக்கு வரட்டும். நிறைய பேர் மிஸ் பண்ண அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கொண்டு வரட்டும். இதுல இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை ஒரு அம்மாவுக்கு கர்த்தர் தர்றார். அப்படின்னா அவங்க பிரயாசப்படல, அவங்க அதற்காக முயற்சி எடுக்கல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, யாக்கோபனுடைய கிணறு ஒன்று இருக்கிறது. இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா சமாரியா ஸ்திரீயினுடைய சம்பவம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த இடத்துல யார் வர்றான்னா இந்த சமாரியா ஸ்திரீ வர்றாங்க. அப்போ இந்த சமாரியா ஸ்திரீ அப்போ எதை குறித்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க அப்படின்னா, யாக்கோபனுடைய கிணறை குறித்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அந்த யாக்கோபனுடைய கிணறுல ஆண்டவர் இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்திருந்த உடனே அவர்கிட்ட அந்த டிஸ்கஷன் நடக்குது. நடும்போது இது யாருடையது தெரியுமா? அதுவும் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தது. அது ஒரு பெரிய சாப்டராக நடந்துட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீ யாக்கோபனுடைய கிணற சொல்ற, அவங்க தோன்றினது, அவங்க பிரயாசப்படுறதையே நீ இவ்வளவு சந்தோஷமா நினைக்கிற. ஆனா நான் உனக்கு இன்றைக்கு ஒரு ஜீவ தண்ணீரை தரப்போறேன். அந்த தண்ணீர் என்ன தண்ணீர் அப்படின்னு சொன்னா, உனக்கு நீ நடாதது, நீ தோண்டாதது, நீ பிரயாசப்படாதது, ஆனா அந்த மாதிரி ஒரு ஜீவ தண்ணீரை உங்களுக்கு நான் தந்து உன் தாகத்தை தீர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த சமாரியா ஸ்திரீக்கு செய்த அற்புதத்தை நமக்கும் செய்ய ஆண்டவர் வல்லவர். ஸோ வேகமா ஒரு சிலதை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போறேன். நம்பர் 1, முதலாவதாக இந்த சமாரியா ஸ்திரீயை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த சமாரியர்கள் அப்படின்னு வச்சாலே இவங்க என்ன பண்றாங்கன்னா சம்பந்தம் கலவாதவர்கள். அப்படின்னா யாரோடையும் சம்பந்தம் கலவாத ஒரு டீம் தான் யார் அப்படின்னா இந்த சமாரியர்கள். அதுலயும் இந்த சமாரியர்களை யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. அவர்கள் அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்குள்ளே ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு டீம் என்ன அப்படின்னா இந்த சமாரியார்கள். அப்படின்னா அன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் ஏற்றத்தாழ்வு பார்த்தாங்க. அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கும்போது இவங்க இந்த கம்யூனிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சமாரியர்களை யாருமே பெரிய பெரிய விஷயத்துக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. அவர்களை ரொம்ப கீழானவர்களாகவே வைத்தார்கள். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி. அப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, யூதர்கள் அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா அவங்களதான் ரொம்ப ஹையா வச்சு இந்த சமாரியர்களை ரொம்ப தாழ்வா வச்சு, அப்போ ஏற்கனவே ஒரு லீஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே ஒரு தாழ்வு. இவங்களுடைய இந்த அம்மாவனுடைய வம்சாவளி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லீஸ்ட் கீழே இருக்கிறாங்க. இப்போ அதுலயும் இப்ப அந்த சமாரியர்களிலையும் இந்த பொண்ணு யாருன்னா அதை விட ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு புருஷன் இல்லை, இப்ப இருக்கிறதும் புருஷன் இல்லை.
அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பெண்ணை ஒரு தவறான பெண்ணாய், மோசமான ஒரு தீயாய் சித்தரித்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே யாக்கோபனுடைய கிணறுல வந்து தண்ணி எடுப்பாங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தண்ணி எடுக்கும் போது நீ தண்ணி எடுக்க வரக்கூடாது, நீ தனியா தான் வரணும், நீ சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவன். அதனால தான் ஒரு கரெக்டா மத்தியான நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த சமாரியா ஸ்திரீ வேதம் சொல்லுது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க நினைக்கிறது யாருக்கு அப்படின்னா, இந்த லீஸ்ட்லையும் லீஸ்டா எண்ணப்படுகிற இந்த சமாரியா ஸ்திரிய கர்த்தர் ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதற்கு கர்த்தர் கிருபையா இறங்கினார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. நீங்கள் நடாத ஒரு திராட்சை தோட்டத்தின் பலனை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒன்று வரப்போகிறது. நீங்க யோசனையே பண்ணாத ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு நன்மையை உங்களுக்கு அனுப்ப போகிறார், கொண்டு வர போறாரு. அது யாருடைய கையில அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இந்த லீஸ்ட்லயும் லீஸ்டா இருக்கிறவங்கள இன்றைக்கு கர்த்தர் நினைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யார் அப்படி இருக்கிறீர்கள்? பாஸ்டர் நான் தான் அப்படி இருக்கிறேன், என் குடும்பம் தான் அப்படி இருக்குது, என் பிள்ளைங்க தான் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தருடைய கண்கள் யார் மேல பட்டுச்சுன்னா அந்த சமாரியா ஸ்திரீயை, ஆமே, ஞானம் இல்லாத அறிவில்லாத எந்த இடத்துல நீங்கள் பலனற்று போனீர்களோ, எந்த இடத்துல தைரியம் இல்லாதவர்களா இருக்கிறீர்களோ, மற்றவர்கள் நிறைய பேரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் இவ்வளவு குறைச்சலா இருக்கிறேனே, நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேனே, நான் இவ்வளவு படிப்பறிவில்லாத இருக்கிறேனே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆனா கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு நம்மேல் நோக்கமா இருக்கிறதற்காக நல்ல கைகளை தட்டி ஆமென். அற்பமானவைகளை அற்பமானவர்களை அற்பமானவர்களை ஆச்சரியமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக அந்த வாசிக்கலாம். அந்த 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 4ஆம் அதிகாரம் இதுக்கு முன்னாடி ஆமேன். அப்பொழுது 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமேன். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தின் அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமே. அங்கே யாக்கோபனுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். ஆமே. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல இந்த சமாரியா ஸ்திரீ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 யாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? யாருக்கு இன்னொருத்தருடைய சேர்த்து வச்சிருந்ததை கர்த்தர் யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு? கர்த்தர் எப்போ லீஸ்ட்லே லீஸ்ட தெரிந்து கொள்ளுகிறவர் கர்த்தர். ஆமேன். குறைச்சலிலும் குறைச்சலா இருக்கிற கர்த்தர் கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசத்துக்கு யூஸ் பண்ணது யார் அது அப்படின்னா, கற்சாடிகளை, வெளியில வைக்கப்பட்டிருக்கிற கற்சாடிகளை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே முதலே ராஜாவா அபிஷேகம் பண்ணும்போது பென்யமின் கோத்திரத்தில், அந்த கோத்திரத்திலையும் கீழே இருக்கிற ஃபேமிலியை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். அதனால இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய இரக்கங்கள் பல கீழே இருக்கிற குடும்பத்தை பார்க்க போகுது. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறது நிச்சயம். ஆமேன். நம்பர் 2, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சமாரியா ஸ்திரீ தண்ணி மொண்டு கொள்ளுகிறதற்கு வர்றது யாருடைய கிணறாமா? யாருடைய கிணறு? யாக்கோபனுடைய கிணறு. யாக்கோபு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த வசனம் வெறும் யாக்கோபனுடைய கிணறுன்னு சொல்லலாம், இல்லைன்னா சீகார்னு சொல்லலாம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மத்தியான நேரத்துல அவர் வந்து இளைப்பாறுதலுக்காக உட்கார்ந்து இருக்கிற இடம் சீகார். அவ்வளவுதான். சீகார்ல ஆண்டவர் வந்தார்னு சொல்லி ஒரு வாரத்துல முடிச்சிடலாம். முடிக்காம நீங்க 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார்.
அப்போ இந்த சொத்தை, இந்த சீகார்ல இந்த இந்த கிணறும் அதை சுத்தி இருக்கிற லேண்டும் யாருடைய லேண்டு? யாக்கோபுனுடைய லேண்டு. இந்த யாக்கோபு வந்து யாருக்கு கொடுத்தாராமா? யோசேப். இப்போ யோசேப் யாரு? யோசேப்பு யாக்கோபுனுடைய பிள்ளை, குமாரன். ஆனா யோசேப்புக்கு அவங்க அப்பா கொடுக்கிற அளவுக்கு அவன் ஏழையா? சொல்லுங்க. அவன் பெரிய கோடீஸ்வரன். சாப்பிட்நாத் பனேகா அப்படின்னா பெரிய பார்வோனுக்கு மேல இருக்கிறாரு. அவன் பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. ஆனா இந்த யாக்கோபு வந்து தன்னுடைய அந்தியமய காலத்துல யாருக்கு கொடுக்கிறாரமா? என்னன்னா அவருக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லா பிள்ளைகளுக்கும் நான் எல்லாம் செஞ்சேன், மூத்தவனை பார்த்துட்டேன், இளையவனை பார்த்துட்டேன், ஆனா என் கூட இல்லாதது யாரு தான்? யோசேப்பு தான். அந்த தகப்பனாரோடு கூட இல்லை. என்னதான் இருக்கட்டுமே, நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது போகும்போது என் பிள்ளைக்குன்னு ஏதாவது ஒன்று நான் என்ன பண்ணணும். நம்ம நல்லா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம், பணம் படைச்சவங்களா இருக்கலாம், நமக்கு அது ஒரு பெரிய பொருட்டா கூட இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அது ரொம்ப சின்ன இடமா கூட இருக்கலாம். ஆனா அவங்க மனசுக்கு என்னன்னா, சரி என் பிள்ளைக்கு நான் ஏதாவது ஒன்று, நான் ஏதாவது என்ன என் பிள்ளைக்கு செய்யணும், சின்னதோ பெருசோ ஏதோ ஒன்று கொடுத்தேன் அப்படின்னு இருக்கும்ல அப்படின்றது மாதிரி. அப்போ தன்னுடைய மகன் ரொம்ப பெரிய ஆள் தான். பெரிய ஆளா இருந்தும் இந்த யாக்கோபு தன்னுடைய கிணறை, தன்னுடைய சொத்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவனுக்கு ஒண்ணுமே செய்யலைன்ற ஒரு எண்ணம் அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. இப்போ கரெக்டா அந்த இடத்துல ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதற்கு ஒரு இயேசு ஒருத்தரை தேடுகிறார். யார் அப்படின்னா, அதே மாதிரி தன்னுடைய இருதயத்துல தகுதியே இல்லைன்னு சொல்ற ஒரு சமாரியா ஸ்திரீயை கர்த்தர் கிருபையாய் தேடி வருகிறார். இந்த கிணற்றினுடைய பேக்ரவுண்டும் ஒரே மாதிரி தான். இந்த சமாரியா ஸ்திரீயினுடைய பேக்ரவுண்டும், அவளுடைய இருதயம் ஒரே மாதிரி தான். குற்றப்பட்ட இருதயம், தாழ்வான இருதயம், நான் தகுதி இல்லைன்ற ஒரு இருதயம். ஆனா கர்த்தர் கிருபையாய் அந்த மகளுக்கு இறங்குவதற்கு நல்லவராய் இருந்தார். நம்பர் 1, நான் நம்புகிறேன் இந்த லீஸ்ட்டை தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவது, தகுதியே இல்லாத இந்த சமாரியா ஸ்திரீக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒன்று செய்ய போகிறேன். நீ நடாதது, நீ பிரயாசப்படாதது, நீ உழைக்காதது, நீ கஷ்டமே படாத ஒன்றை, ஒரு கிஃப்டை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் கிருபையாய். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, எனக்கு அவரால் தர முடியும், தகுதியே இல்லாத எனக்கு அவர் தர முடியும், குற்ற உணர்வோடு வாழ்கிற எனக்கு அவர் தர முடியும், ஆமேன், எனக்கு அவர் தர முடியும், ஆமேன். இந்த சமாரியா ஸ்திரீயினுடைய சில நிலைமைகளை குறித்து நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, முதலாவது என்னன்னா, அவளுடைய வாழ்க்கை வந்து ஒரு இருளான ஒரு நிலைமை. தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே என்னவா இருக்குன்னா இருட்டா இருக்குது. அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த வாழ்க்கை கூட அவங்களுக்கு என்னன்னா சரியான வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை நிலையான வாழ்க்கை இல்லை. இந்த கணவனார் நிலையான கணவனார் இல்லை. அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவளுக்கு ஒரு பெரிய இருட்டான ஒரு பாதை. நம்பர் 2, இரண்டாவது, இவங்க வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னா புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கை ஒரு புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. நம்பர் 3, மூன்றாவதாக சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் பறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படின்னா எல்லாரும் மாதிரி அவங்க உள்ள வந்துட முடியாது, சில டைமிங்கில் தான் வர முடியும். எல்லாருக்கும் இருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த மகளுக்கு இல்லை. அப்படின்னா பறிக்கப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்கிறவர்கள் இந்த சமாரியா ஸ்திரீ. அடுத்ததாக நான் நம்புறேன், இந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட இருந்த ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, அநேகராலே கைவிடப்பட்டவர்கள் தான் இந்த சமாரியா ஸ்திரீ. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். தன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய லிஸ்டில் அந்த ஊர்லேயே கர்த்தர் சமாரியா ஸ்திரியை தான் கர்த்தர் முன்பாக கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. இந்த நன்மை நடக்கும்னு நம்புறவங்க எல்லாரும் கைகளை மேல அப்படியே உயர்த்து, தேங்க்யூ ஜீசஸ். அந்த சமாரியா ஸ்திரீயை ஆண்டவர் தேடி வந்தார் அல்லவா, ஆமேன். கர்த்தர் என்னையும் தேடி வருவதற்கு வல்லவராய் இருக்கிறார்.
இருளான வாழ்க்கையா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையா இருக்கலாம், சிலர் அநியாயமாய் பறிக்கப்பட்டதா இருக்கலாம், அநேகர் கைவிடப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவர் அவர் நல்லவர். அவருடைய ஆசீர்வாதத்திலே என்னை கர்த்தர் முதலாவதாக வைத்திருக்கிற கர்த்தர். சொல்லுங்க ஆண்டவரே கிருபை, சொல்லுங்க கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. இந்த வார்த்தை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கட்டும். கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறவர். இந்த சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் வற்றாத நீரூற்றாய் எனக்கு இருக்கிறதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அவருடைய பரிதாபங்கள் எனக்காக பெருகுகிறது, அவருடைய பரிதாபங்கள் எனக்காக பெருகுகிறது. என்னை வேரூன்ற பண்ணுகிற கர்த்தர், என்னை வேரூன்ற பண்ணுகிற கர்த்தர், உருக்கமான இரக்கங்களால் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் எனக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். சொல்லு யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். ஆமென். அவரே காப்பாற்றுவார், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவார், இரவும் பகலும் காத்து கொள்வார், எவரும் தீங்கிழைக்க விடமாட்டார். கரங்கள் எல்லாரும் தட்டி ஒரு நோட்டி இறக்கி ஆமென். ஹalleluya. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து பாடும், பூத்து காய்த்து இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, பாடும் நானே இரவும் பகலும் காத்து கொள்வே, இரவும் பகலும் காத்து கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டே, எவரும் தீங்கிழைக்க விடமா. கைய மேல தட்டி யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்தே குலுங்கிடுவாய், பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். ஹalleluya. சமாரியா ஸ்திரீக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றாரு. இந்த ஆசீர்வாதத்தில் ஒரு காரியத்தை கூட நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். வாசிக்கலாம். ஆமென். அந்த அதிகாரத்தில் நீங்கள் 4ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரத்தினுடைய யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22, 23. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நீங்கள் அறியாதிருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அடுத்த வசனத்தை கூட, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா,
அப்படின்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு இருந்த சொல்யூஷன், அவங்களுக்கு இருந்த அந்த தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப டெம்பரரியான தீர்வு. அப்படின்னா அவங்க ஏசப்பாட்ட கேட்குறாங்க, இல்லை நீங்க ரொம்ப பெரிய ஆளா, எங்க யாக்கோபை காட்டிலும் நீங்க பெரிய ஆளா, நான் இப்போ குடிக்கிற இந்த கிணத்தினுடைய தண்ணீர் ரொம்ப வேல்யூபிளானது. ஏன்னா அத்தனை வருஷமா இருக்குது அந்த கிணறு, அத்தனை வருஷமா அந்த கிணறுக்கு தண்ணீர் வற்றி போகல, கெட்டும் போகல. அந்த தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த தண்ணீர் அவங்களுக்கு ஒரு புனிதமானது மாதிரி இருக்குது. இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி மாதிரி இந்த ஊர்ல எங்கேயுமே கிணத்துல தண்ணி இல்லை, இந்த தண்ணியை விட பெரிய தண்ணீர் நீங்க கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தண்ணீரை நீ குடிக்கும் போது இப்ப நீங்க குடத்தை எடுத்துட்டு போறீங்க, திரும்ப இந்த இடத்துக்கு என்ன பண்ணுவீங்க, திரும்ப வருவீங்க. இந்த குடம் நிறைஞ்சு இந்த இடத்துல இருந்து போகும். ஆனா அங்க போனோன்னா இந்த தண்ணி என்ன பண்ணிரும், வற்றி போயிடும், குறைஞ்சு போயிடும். திரும்ப எடுக்கிறதற்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, திரும்ப இந்த இடத்துல வருவீங்க. ஆண்டவர் சமாரியா ஸ்திரியை பார்த்து சொல்ற, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ தேடி தேடி நீ போற, நீ பிரயாசப்பட்டு போற, ஆனா போகும்போது நீ நிறைவுள்ளவளாய் போறாய். ஆனா கொஞ்ச நேரத்திலே உன்னுடைய இருதயம் என்ன ஆயிருதுன்னா வெறுமையா மாறிடுது. நீ ரொம்ப அப்செட் ஆயிடுற. நீ தன்னுடைய வாழ்க்கையை கட்டுறதுக்காக முதல்ல ஒரு மேரேஜ் பண்ணியாச்சு, ஆனா அது நிலைக்கும்னு நினைச்சீங்க, அது என்ன பண்ணலைன்னா உனக்கு நினைக்கல. உன்னுடைய வாழ்க்கையில சமாரியா ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் 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 நிறைஞ்சு போய் ஒன்றும் இல்லாம, நிறைஞ்சு போய் ஒன்றும் இல்லாம, உங்களுடைய அந்த அந்த காரியத்திற்கு ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தான் இருக்குது. ஆனா பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனை இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணலைன்னா பார்க்கல. ஆனா நான் இப்போ உனக்கு ஒரு தண்ணீர் உனக்கு தருவேன். அந்த தண்ணீர் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், ஒரு டைம் நான் இந்த தண்ணீரை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இனி மரணம் வரைக்கும் உனக்கு என்ன உண்டாகாது அப்படின்னா தாகமே உண்டாகாது, தாகமே உண்டாகாது. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அர்த்தம், நான் முழங்கால நின்று உங்களுக்காக உண்மையிலே இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்துல டெம்பரரியாகவே இருந்திருக்கலாம். போலாம் சரியாகலாம், திரும்பி வரலாம், போலாம் சரியாகலாம், பணத்தை செலவு பண்ணீங்க திரும்பி வருது. அந்த நோய் ரிப்பீட்டா உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம், அந்த கடன் உங்களுக்கு ரிப்பீட்டா வந்துட்டு இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு காரியத்துல ஒரு தோல்வி உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் ஜெயிச்சிடறேன் தோத்துறேன், ஜெயிச்சிடறேன் தோத்துறேன், இங்கே இருந்து மொண்டுட்டு போறேன், அங்க போனோன்னா காலி ஆகுது, திரும்ப வர்றேன். இந்த மாதிரி இதுவரைக்கும் ஒரு டெம்பரரியான சொல்யூஷனை மட்டும்தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு, உங்களுக்கு பெர்மனண்டா யாரும் எடுத்து போட முடியாத ஒரு சமாதானத்தை, யாரும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை சீக்கிரமா இனி அந்த காரியத்தை குறிச்ச கலக்கம் இல்லாத அளவிற்கு, ஆமென், எஸ், இது நிச்சயமாய் நடக்க போகிறது. கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போறாரு. அந்த பிரச்சனையில கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுப்பாரு. அந்த கடன்ல ஆண்டவர் ஒரு நிரந்தரமான விடுதலை கொடுப்பாரு. அந்த வியாதியில ஆண்டவர் ஒரு நிரந்தரமான விடுதலை கொடுப்பாரு. சத்தமா ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும். ஓ ஹalleluya. ரம்தன மௌரா ஹதல ரமௌ ஷேதர ஹதல ரமா. ஏசப்பா, இப்போ அந்த சமாரியா ஸ்திரீயை சந்தித்த கர்த்தர், ஆமென், எங்களை சந்திப்பதற்கு இப்பொழுது நீர் வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும். கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென். Thank you Jesus. ஹalleluya. எனக்கு ஒரு பெர்மனண்டான ஒரு வெற்றியை கர்த்தர் கிருபையாய் தருகிறார். முதலாவதாக நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுத்தார். இந்த சமாரியா இன்னைக்கு கொடுத்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா நீங்க எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க பிரயாசப்படாதது, நீங்க கஷ்டப்படாத ஒண்ண நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டது நிறைய பேருக்கு போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி நீங்க கஷ்டப்படாத ஒன்று, நீங்க பிரயாசப்படாத ஒன்று. ஹalleluya. கானான் தேசத்துல ஜனங்களை கர்த்தர் கொண்டு போய் வச்சது போலவே நீ நடாத திராட்சை தோட்டத்தின் கனியை நீ புசிப்பாய், நீ கட்டாத வீட்டுல நீ குடி இருப்பாய். அப்படிப்பட்ட யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஆயத்தமாக்குவார்கள். யாரோ ஒருத்தரை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை ஆயத்தப்படுத்துவார்.
இன்னொருத்தரை கொண்ட ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நிறைய உதாரணத்தை ஆண்டவர் நமக்கு சொன்னார். ஃபர்ஸ்ட் யாருக்கோ செஞ்சு வச்சிருந்த ஒரு இறைச்சியும் அப்பத்தையும் ஆண்டவர் எலியாவுக்கு கர்த்தர் தரதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அந்த கிருபையாய் ஆண்டவர் ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது. ரூத்து நகோமிக்கு சரியா என்ட்ராகிற டைமே என்ன டைம்னா சொல்லுங்களேன், அறுப்பு காலம். அறுப்பு காலத்துல உள்ள என்டர் பண்ணி அவங்க நடல்ல, அவங்க நீர் பாய்ச்சல, அவங்க பிரயாசப்படல, கர்த்தர் கிருபையாய் தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். பைபிள்ல கர்த்தர் பிரயாசப்படாத ஒன்றை கர்த்தர் கொடுத்தார்ல. எலிசாவுனுடைய நாட்களை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது ஒரு 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 அம்மா சூனேமியாள், வேதம் சொல்லுது சூனேமியாள் ரொம்ப வசதி உள்ளவங்க. இவங்க தன்னுடைய வீட்டில் மேல ஒரு ரூம் கட்டி ஊழியக்காரனை தங்க வைக்கிறாங்க. அப்ப அந்த ஊழியக்காரன் நெடுநாள் தங்கிட்டு ஒரு நாள் கேட்கிறாரு, இந்த அம்மாவுக்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டியது இருக்கான்னு கேட்கிறாரு. உடனே அந்த ஐயா சொல்றாரு, ஆமா இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே இவர் அடுத்த உற்ப விட்ட காலத்திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி அந்த குழந்தை கிடைச்சது. திடீர்னு அந்த குழந்தை தலை நோகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. வர வர அந்த குழந்தைக்கு உடம்பு நல்லா இல்லாம சீரியஸ் ஆகி இறந்து போயிருச்சு. உடனே இவங்க போய் தீர்க்கதரிசி இடத்துல சொல்றாங்க. தீர்க்கதரிசி உடனே விழுந்து அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா உயிரோட எழும்புது. இப்போ கனம் பொருந்திய வசதி உள்ள அந்த அம்மாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த ஊர்ல பஞ்சம் வரப்போகுது, நீ பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போன்றாங்க. இவ்வளவு சொத்தை விட்டுட்டு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை விட்டுட்டு, இந்த ஊழியக்காரன் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு அந்த அம்மா போயிட்டு இந்த அம்மா திரும்பி வர்றாங்க. இந்த தேசத்தை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, பஞ்சம் மாறிச்சுன்னு சொன்ன உடனே திரும்பி வர்றாங்க. இப்ப திரும்பி பார்த்தா இவங்க சொத்து எல்லாருமே ஆக்குபை பண்ணி எல்லாருமே கொண்டு போயிட்டாங்க. அவங்க வேலியை போட்டு தங்களுக்குள்ள வச்சாங்க. இந்த அம்மா ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாங்கன்னா ராஜாவினிடத்துல போறாங்க. இப்போ ராஜாவினிடத்துல போய் நின்று இந்த மாதிரி நான் தீர்க்கதரிசி சொன்னாரு, நான் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக இன்னொரு ஊருக்கு போனேன், இப்ப நான் வர்றதுக்குள்ள என் சொத்தெல்லாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதற்காக கரெக்டா ராஜாவினுடைய வாசல்ல போகும்போது அங்க என்ன டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா, தீர்க்கதரிசி இந்த ஊர்ல என்னென்ன அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த ராஜா சொல்றாரு, அவர் அற்புதம் செய்ததிலே பெரிய அற்புதம், மரிச்ச பிள்ளைய உயிரோட எழுப்பினாரு, அந்த பிள்ளையினுடைய அம்மா இதோ வந்திருக்குது. கரெக்டா, சரியா, கரெக்டான டைம். இவங்க உள்ள தன்னுடைய விஷயத்துக்காக சொல்ல போறாங்க. ராஜா டிஸ்கஸ் பண்றாரு, இந்த அம்மாவுடைய பிள்ளையத்தான் அப்படின்னு. உடனே உன் பிள்ளையாம்மா, அதுவா, உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி என்னுடைய சொத்தெல்லாம் விட்டுட்டு போனேன், ஒன்றும் பயப்படாதுன்னு ஒருத்தரை கூப்பிட்டு நியமிச்சு இந்த அம்மாவுடைய சொத்து, இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் கிளியரா வாங்கி கொடுத்து இவங்க இப்ப என்ன அதுல விவசாயம் பண்ணிருக்கிறாங்களோ அது எல்லாம் யாருக்கு சொந்தம், அந்த அம்மாவுக்கு சொந்தம். இப்ப என்ன அப்படின்னா இதுல ஒரு பெரிய நல்லது இருக்குது. 7 வருஷம் இவங்க விட்டுட்டு போனாங்கல்ல, இந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கே கர்த்தர் இன்னொருத்தரை வச்சிருந்திருக்கிறார். இவங்க இருந்தா கூட இப்படி பாதுகாத்திருக்க முடியாது. அப்போ நம்ம சில நேரத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா நிறைய பேருக்கு அற்பமா தெரியும், நிறைய பேருக்கு கேவலமா தெரியும், நிறைய பேருக்கு எதுக்கு இப்படின்னு தெரியும். ஆனா இந்த கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்காம போகவே மாட்டார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் பராமரிச்சு, யாரோ ஒருத்தர் வேலி போட்டு, யாரோ ஒருத்தர் கரெக்டா இவங்க வரும்போது எல்லாம் இவங்களுக்கு கிருபையாய் திரும்ப கொடுக்கப்பட்டது. அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு. மகளே, மகனே, இதுவரைக்கும் உன் கையிலிருந்து நீ நிறைய கொடுத்த, நிறைய இழந்த, உன் கஷ்டத்தை எல்லாரும் அனுபவிச்சுட்டாங்க, உன்னுடைய பணம் நிறைய பேருடைய கையில போட்டுருச்சு, நீ நிறைய இடத்துல இழந்த, நீ கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் நிறைய இடத்துக்கு போயிருச்சு. ஆனா இனி ஒன்று நான் உனக்கு செய்ய போகிறேன். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்கிறதற்கு நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். ஆமென். விசுவாசத்தோடு அப்படியே தேங்க்யூ ஜீசஸ் கைகளை மேல உயர்த்தி அந்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு செய்வேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார்.
கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் இறங்குனது உண்டானால் எனக்கும் ஆண்டவர் இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், தாண்டி வர பண்ணுகிறவர், தடைகளை உடைக்கிற கர்த்தர், அலங்கரிக்கிற கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், தடைகளை உடைப்பார். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு செய்யட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, எங்கள் மேல் இறங்குகிற தேவனே, அற்புதம் செய்கிற தேவனே, அடையாளங்களை நடத்துகிற கர்த்தாவே, இன்றைக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே நிலைப்படுத்தி எங்களை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு வருவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டப்பட்ட காரியத்தை கட்டவிழ்க்கிறவர் நீர்தான், கட்டவிழ்க்கிறவர் நீர்தான். தடைகளை உடைக்கிறவர் நீர்தான், கட்டுகளை அறுக்கிறவர் நீர்தான். இப்போ இயேசுவின் நாமத்தினால ஆமென், அது கட்ட அவிழ்க்கப்பட்டு எங்க பிள்ளைக்கு வந்து சேரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லுவோம். திருப்தியாக்கி தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஆடும். பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினார். கைகளை மேல தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, விகிதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி கொஞ்சம் மெதுவா அப்படியே எழும்பினேன், கொஞ்சம் உட்கார்ந்து கூட எழும்பலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தம், ஆமென், அது நன்மையான வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் அழகான வாக்கு தத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த 73வது நாள் கர்த்தர் தந்திருக்கிறார். அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் புறஜாதிகளுடைய தேசத்தை, அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். இது வெற்றியுள்ள ஒரு தலைவனுக்கு, தலைவிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர்கள் அல்ல. அந்த இடத்துல கர்த்தர் யாரை வைக்கணும்னா உங்களை என்னையும் தான் ஆண்டவர் வைக்கணும். ஆமென். சில வாக்குத்தத்த வசனத்தை, சில ஆசீர்வாதத்தை பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷன் தான் சுதந்தரிக்கிறான். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணலைன்னா அதை கொஞ்சம் கூட சுதந்தரிக்கவே இல்லை. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் யாருக்காக வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளை? நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு என்னென்னா, இந்த 73 நாட்களில் எல்லா நாளும் ஆண்டவர் என்னோட பேசுகிறார், எனக்கு சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு எப்படியா இருந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப புதுமையாகவே இருந்துச்சு.
எனக்கு இது எத்தனையோ டைம் பைபிள் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வசனம் வந்து இன்னைக்கு என்னோட ரொம்ப பேசிருச்சு. என்ன அப்படின்னு கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீ பிரயாசப்பட்டதல்ல, நீ பிரயாசப்படாததை உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அது ஆனால் யாரு கூட இதாகும் அப்படின்னா கர்த்தரால் நம்முடையதாகிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சிலர் பாருங்க, ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேரும். எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சமாதானமாக இருப்பாங்க. அந்த பிளஸிங் அவர்களுக்குரியது அல்ல. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் உரியது. 100 ரூபா சம்பாதிச்சு 10 ரூபாய் இவங்களுக்கு, 20 ரூபாய் இந்த கடன்காரருக்கு, இது இவ்வளோ பேங்குக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த 30வது நாள் அந்த கடைசி வாரம்லாம் நிறைய பேருக்கு ஆகும்போது கையை பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர் சம்பாரிச்சு யாருக்கே கொடுப்போம் தெரியுமா? இப்போது ரொம்ப கொடுமையான ஒன்று என்னென்னா, இங்கே இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்து நிறைய பேர் சின்ன சாலை மாதிரி சின்ன குடிசை மாதிரி அந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய ஓனர் இருக்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஓனரையா வந்து கரெக்டாக சாயந்தரமான வருவார். சாயந்தரமாகி அப்படியே ஒரு ரவுண்டு விடுவார். எதுக்கு ரவுண்டு விடுவார் அப்படின்னு சொன்னால், இருக்கிறது அவருடைய இடத்துல, வேலை செய்கிறது அவருடைய இடத்துல, வாடகை கொடுக்கறது அவருக்கு. அதே போல் டெய்லி சம்பாதிக்கிற பணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு வந்து இன்னைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறாங்களா, 400 ரூபா அவருக்கு கொடுத்துருவாங்க. இவங்க 100 ரூபா பாக்கெட்டில் வைப்பாங்க. ஏன் அந்த 400 ரூபா கொடுக்குறாங்கன்னா, இவங்க அந்த கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, கடனும் யார்கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க? அவர்கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க. இன்னும் நிறைய நேரத்தில் அவரே பொருள் வாங்கிட்டு போயிடுவார் பணத்துக்கு. இந்த மாதிரி மீண்டும் எல்லாத்தையும் பண்ணி யாருக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும்? அவருக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்க, நிறைய பேர் வேலைக்கு போறாங்களா, வேலைக்கு போகும்போது சம்பளம் எங்க வாங்குறாங்க? ஓனர்கிட்ட வாங்குறாங்க. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு திரும்ப யாருக்கு கொடுக்கணும்? ஏன்? அட்வான்ஸ் தான் வாங்கியிருக்கிறோம்ல நம்ம திரும்பி அந்த பணத்தை திருப்பி நம்ம கையில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்போ எப்படி நம்ம எவ்வளோ சிரமத்தில் நம்ம இருக்கிறோம், எவ்வளோ குறைவா நம்ம இருக்கிறோம். நம்ம பிரயாசப்பட்டதே நம்மளால என்ன பண்ண முடியல. ஆனா அவங்க யார் வேலை செய்யறோம், யார் கஷ்டப்படுறோம்? நம்ம. ஆனா நல்லா இருக்கிறது அவங்க. நல்லா இருக்க வேண்டான்னு சொல்லல, நல்லா இருக்கட்டும். ஆனா நீங்க நல்லா இருங்கன்னு நான் சொல்றேன். கர்த்தர் நம்முடைய வேதம் அப்படிதான் சொல்லுது. நீங்க நல்லா இருங்க. அந்த லெவலுக்கு நீங்க எப்ப வருவீங்க, அந்த லெவலுக்கு நீங்க எப்ப ஜெபம் பண்ணுவீங்க, அந்த லெவல் நான் சொல்றேன். நீங்க முன்னேறதுக்காக பல முயற்சி எடுத்து எனக்கு முன்னேற்றமே வரமாட்டேங்குது பாஸ்டர், நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த வசனத்தை எல்லாம் வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா கர்த்தர் கொண்டு வருவார், நிச்சயமா சாட்சியா நிறுத்துவார். இந்த அவங்க மேல பொறாமப்பட வேண்டாம், கோபம் வர வேண்டாம். ஆனா அதே நேரத்தில் நமக்கு என்ன வரணும்னா ஞானம் வரணும். ஆண்டவரே எனக்கு கிருபையா தாங்க. அப்படி ஒரு பிசினஸை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். கிருபையா ஆண்டவரை ஆசீர்வதிக்கட்டும். இனி என்னுடைய கையிலிருந்து அல்ல ஆண்டவரே தாண்டி என்னிடத்திற்கு வருவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை. இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்கும் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் இந்த இயர் முடிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் காண பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமாய் பேசின வார்த்தை எனக்காக தான் ஆண்டவரே. அந்த சமாரியா ஸ்திரீயை கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமா ஆண்டவர் நடத்துகிறார். அதே பலன், அதே மகிமைய, ஆமென், ஹல்லேலூயா. லீஸ்ட் அந்த இடத்துல கர்த்தர் அந்த மனுஷிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தகுதியே இல்லாத அந்த மனுஷிய ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இருளா இருக்கிற வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, ஓ ஹல்லேலூயா, பறிக்கப்பட்ட அவர்கள், அநேகர் கைவிட்டு போன அவர்களை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவர்களை ஒரு பெர்மனண்டாய் கர்த்தர் மாற்றினார்.
ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை கர்த்தர் கொடுத்தார். இந்த காரியத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை ஆண்டவர் தந்தார். இந்த கடனுக்கு ஆண்டவர் ஒரு நிரந்தரமான தீர்வை கர்த்தர் தரணும். இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு நிரந்தரமான தீர்வை தரணும். இந்த நிரந்தரமான தீர்வு கிடைக்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், இந்த ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். ஐயா, நீங்க ஒரு அற்புதம் செய்தீர் அல்லவா, அந்த அற்புதத்தை எங்களுடைய கண்கள் காணும்படியாய் நீர் ஒரு கிருபையை கர்த்தர் செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களால் முடியுமே, உங்களால் ஆகுமே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நிரந்தரமான ஒரு தீர்வை கர்த்தரால் தர முடியுமப்பா. நீர் செய்ய நினைத்தது அது அப்படித்தான் நடக்கும். ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை. ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்றதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்க இன்னைக்கு ஒரு வார்த்தையை கேட்க செஞ்சீங்களே, இனி என்னுடைய கையிலிருந்து போகிறது அல்ல, என்னுடைய கையிலிருந்து நஷ்டமாகிறது அல்ல, அப்படி அல்லப்பா. இனி வர்றதற்கு கர்த்தர் தடைகளை மாற்றி கர்த்தர் கொண்டு வர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம், கொண்டு வர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால் சகலத்தையும் செய்ய முடியும். எங்க கைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதற்கு உங்களால முடியும். எங்க கைகளை நிரம்பி வழிய பண்ணுகிறதற்கு உங்களால முடியும் ஆண்டவரே. இந்த கரத்தை ஆண்டவரே பிளஸ் பண்றதற்கு உங்களால முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும். என் பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடப்பதாக சொல்ல 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 கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. ஸ்தோத்திரம். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை பார்க்க போகிறது, சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை பார்க்க போகிறது. ஆமென். அவர் எனக்கு செய்ய வல்லவர். ஆமென். ரொம்ப அழகான அந்த ஒரு பாட்டை பாடி நம்ம முடிக்க போறோம். என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். எல்லா குடும்பத்திலையும் ஒரு லீடரை கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்க எல்லாருடைய குடும்பத்திலையும் ஒரு தலைமைத்துவமான ஒருத்தர் வரப்போறாங்க. உங்க ஃபேமிலிக்குன்னு கர்த்தர் ஒரு பிசினஸை கர்த்தர் தரப்போறாரு. உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு ஆளுகையை ஆண்டவர் தரப்போறாரு. இது நல்ல விசுவாசத்தோட. ஆமென். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். உங்கள் ஆமென் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். உங்க ஃபேமிலியில ஒரு பாசனையாவது கர்த்தர் அப்படி நிறுத்தணும், அப்படி நிறுத்தணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் உங்களை தாண்டி வர பண்ணுவார். நீங்க சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போறார். ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதி தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பாடுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. சொல்லுவோம். தனித்து நின்ற போது, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உனக்கிட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து, கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கைகளை மேல தட்டி என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன்.
என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது, முடியாதென்ற போது, நான் மனம் தளர்ந்த போது இடன் கொள் என்றாரே. சொல்லுவோம், முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடன் கொள் என்றாரே. கர்த்தர் கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில், கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன். கைகளை மேல தட்டி என் தேவனால், என் தேவனால் நான் என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆசைப்படுவேன். ஸ்பெஷலா பாஸ்டர், என்னுடைய பணங்கள் எல்லாம் நிறைய வீணாயிட்டே இருக்குது. நான் சம்பாதிக்கிற பணம் கடன்காரர்களுக்கு, வட்டிக்காரங்களுக்கு, மருத்துவமனைக்கு, இந்த மாதிரி நான் எது என்னுடைய கையில் எடுத்தாலும் எனக்கு கொடுக்கறது மாதிரி தான் இருக்குது, ஆனால் வர்றது மாதிரி எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்றவங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே முடிஞ்சால் நீங்கள் கலந்துக்குங்க. அப்படி கொஞ்சம் முன்னாடி அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னைக்குள்ள செய்தியை ஆண்டவர் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு டைம் கூட நான் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ஆமேன். நான் இப்போ என்னிடத்திலிருந்து தான் நிறைய போயிருக்குது, ஆனால் இன்னொருத்தரிடத்திலிருந்து எனக்கு வரவே இல்லை, அந்த மாதிரி வரவே இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனுடைய கையில் எப்படி நம்ம உழைக்கிற பணம் அப்படி போக வேண்டாம். கர்த்தர் மாற்றி திசை திருப்பி அனுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கிறார்னா கர்த்தர் அதை நிறைவேற்றாம கர்த்தர் போகவே மாட்டார். அவர் சொன்னதை கர்த்தர் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் அதான் விசுவாசி, அதான் நினைக்கிறேன். இந்த இடமே நமக்கு ஒரு பெரிய சாட்சி தான். எதுக்கோ வாங்கினது. அவர்களுடைய தரிசனமே வேற. அவங்க இந்த இடத்துல ஒரு தியேட்டர் கட்டுறதுக்காக வாங்கினது. அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அதுக்காக முயற்சி எடுத்தது. ஆனால் கர்த்தர், நான் என்ன நம்புறேன்னா, இதுக்கு இடையில எத்தனையோ பேர் இந்த இடத்துல பில்டிங் கட்டுறதுக்கு, அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய பேர் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அவங்க கையில் இது போகலை, இவங்க கையில் தான் இது வந்துச்சு. இவங்க கையில் இது இருந்ததுனால தான் நம்ம கைக்கு இது வந்துச்சு. ஸோ இதில் ஒரு பெரிய பில்டிங் ஏதாவது கட்டியிருந்தேன்னா நம்மளால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, வாங்கியிருக்கவே முடியாது. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நமக்காக கர்த்தர் அவங்க கையில் கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார். அதனால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அவர் செய்வார். ஆனால் அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் இதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். இந்த வசனம் உங்களுக்கு சொல்லும் போது விகற்பமாக தெரியலாம்,
சிலர் இந்த வசனத்தை வச்சு கிண்டல் கூட பண்ணுவாங்க, சிலர் திட்டுவாங்க, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, இன்னொருத்தரிடத்திலிருந்து கர்த்தர் எப்படி தருவார் அப்படின்னு. நான் என்னுடைய சொந்த கதையா சொல்றேன். நான் எதைத்தான் சொல்றேன்? வசனத்தை தான் சொல்றேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நீ கட்டாத வீட்டில் கூடி இருப்ப, நீ நடாத திராட்சை தோட்டத்தினுடைய பலனை நீ புசிப்ப. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னன்னா, ஆண்டவரே, என்னுடைய கையின் பிரயாசம் இனி நஷ்டமாக கூடாது. என்னிடத்துல இருக்கிறது, நான் கஷ்டப்பட்டது, நான் பாடுபட்டது, நான் உழைச்சது, உன்னுடைய ஆகாரத்தை நான் சத்துருக்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். நீங்க சொன்னது உண்மையான வார்த்தை. எல்லாரும் இப்போ நான் உங்களுக்கு நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக, ஒவ்வொருத்தருக்காக, அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்க, பாஸ்டர் நான் இந்த மாதிரி ஒரு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன், நான் மாசமான 3000 ரூபா 4000 ரூபா கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது பாஸ்டர். இந்த மாதிரி மாசமானா இந்த மாதிரி ஒரு நஷ்டமாயிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இழப்பா வந்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, தகப்பனே, நீர் எங்களுக்கு தேவனா இருக்கிறீர். இதோ இந்த இடத்துல அழுகையோட நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கப்பா. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சு பாடுபட்டு அதை இன்னொருத்தருடைய கையில் கொடுக்கிறது, அது வேதனையா இருக்குப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கி இருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தின்படி வெகு சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்தீர்கள் அல்லவா. இப்போ ஏசப்பா, எங்க பிள்ளைக்கு அந்த அடிமைத்தனம் விலகுவதாக. கஷ்டப்பட்டு ஆண்டவரே எகிப்தியர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அந்த அடிமைத்தனம் மாறுவதாக. மாறி நான் உன்னை குடியிருக்க வைப்பேன், அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி நீ கட்டாத வீட்டில் நீ குடியிருப்ப, நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை புசிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக. இயேசுவே, எங்களுடைய பணம் வட்டிக்காரருடைய கையில போக வேண்டாம், நஷ்டத்துல போக வேண்டாம், டாக்டர்கிட்ட போக வேண்டாம். ஐயா, எங்க பிள்ளைகளுடைய வருமானத்தை ஆசீர்வதித்து அந்த பொத்தலான பை மாறுவதாக, அந்த பொத்தல்கள் மாறுவதாக. அந்த ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகளுக்கு தங்கட்டும் ஆண்டவரே. இந்த கையை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள நீர் இன்றைக்கு பேசின இந்த வாக்குத்தத்தம் உண்மையானதா இருக்குமானால் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் சாட்சி சொல்லணும். பாஸ்டர், யாருக்கோ ஆயத்தம் பண்ண வைக்கின்ற ஒரு பங்கை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. சவுலுக்கு யாருக்கோ ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதை ஹல்லேலூயா அந்த மனுஷனுக்கு தருவதற்கு நீர் வல்லவராயிருந்தீரே அப்பா. எங்களுக்கு அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். 75வது நாள் நாளான்னைக்கு உங்க மகிமையை நாங்க பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை நாங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்க பாதத்தை முழுவதுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.